விவகாரம் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சர்ச்சைகள், போராட்டங்கள் ஓய்ந்த பாடில்லை. பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் நாடு முழுவதும் இன்று போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. பாரத் பந்த் என்று அழைப்பு விடுத்தன நேர்களே இன்று பல எதிர்க்கட்சிகள். ஆனால் சில மாநிலங்கள் நீங்களாக இதற்கு பெரிய தாக்கம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை. இல்லை பந்த் இல்லை, இது போராட்டம் என்று மற்ற சில எதிர்க்கட்சிகள் கூறின. இன்று பாராளுமன்றம் தொடர்ந்து முடங்கியது, இன்றும் முடங்கி இருக்கிறது. பாரத பிரதமர் விவாதத்தில் பங்கு கொள்ள வேண்டும், எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், மௌனம் கலைக்க வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். பாராளுமன்றத்துக்குள்ளேயும் எதிர்க்கட்சிகள் அவைக்கு வெளியே நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு மக்களுடைய ஆதரவு இருந்திருக்கிறதா? எதிர்க்கட்சிகள் நடத்திய போராட்டம் வெற்றியா தோல்வியா விவாதிக்கலாம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வணக்கங்களோடு வரவேற்கின்றோம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு அந்தரிதாஸ் அவர்கள் இணைகிறார், மதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் பிரமுகர் திரு கனகராஜ் அவர்கள் இணைகிறார்கள். அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் திரு பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இணைகிறார்கள். அவரை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மற்றும் திரு நரேந்திரன், பாரதிய ஜனதாவுடைய பொதுச் செயலர் திரு நரேந்திரன் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு கனகராஜ் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகிறேன். பந்த் தமிழகம் உள்ளிட்ட இந்தியாவின் அநேக பகுதியில் ஒரு கணிசமான நல்ல தாக்கம் கொண்ட வெற்றின்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் அப்படி இல்லைன்னு தான் நினைக்க தோணுது. இல்லை, பந்துங்கிற அறைகூவல் எந்த கட்சியும் இதுவரை கொடுத்ததாக எனக்கு தெரியல அஃபிஷியலாக. நீங்கள் இடதுசாரி கட்சிகள் 24ஆம் தேதியிலிருந்து இடதுசாரி கட்சிகள் தான் முதல்ல அதை முன் வச்சோம். 6 கட்சிகள் சேர்ந்து 24லிருந்து 28 வரை நாடு முழுவதும் போராட்டத்திற்கான ஒரு அறைகூவல் என்று, அது கூட டாக்டிக்கலாக தான் அதை சொன்னோம். பிறகு 28ஆம் தேதி மற்ற கட்சிகள்லாம் ஒரு போராட்டம் என்கிற முறையில் சொன்னாங்க. அதோட இடதுசாரி கட்சிகள் அதை சிங்க்ரனைஸ் பண்ணுறது, அதை ஒத்திசைவாக அதே தினத்தில் நடத்துவது என்று முடிவெடுத்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி இதை நடத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சோம். ஆனால் அதே சமயத்தில் இது ஒரு பந்த் கால், அந்த பந்த் என்கிற அளவிற்கு இதை கொண்டு போவது என்று யாரும் முடிவெடுத்தது மாதிரி தெரியல. குறைஞ்சபட்சம் இடதுசாரி கட்சிகள் அப்படி ஒரு அறைகூவலை விடுக்கவில்லை. ஊடகங்களில் பல இடங்களில் இந்த பாரத் பந்த் நடக்க போகுது, அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்று தான் வந்தது. அப்போது யாரும் மறுக்கலை. நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாற் போல அந்த போராட்டத்தை நடத்துறது அப்படின்னீங்க. இது நாடு முழுவதும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரையும் பாதித்திருக்கக்கூடிய விஷயம். கேரளாவில் ஒரு மாதிரி, வெஸ்ட் பெங்காலில் ஒரு மாதிரி, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரிங்கிற மாதிரி நிலைமை இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு உண்மையிலேயே ஒரு மக்களுடைய ஆதரவு இல்லாட்டி மக்களுடைய மனோநிலையைத்தான் இந்த போராட்டம் எதிரொலித்திருக்குமானா நாடு முழுவதும் ஒரு பேரெழுச்சி இருந்திருக்கணும்ல, அது இன்னைக்கு இல்லைன்னு தான் பார்க்க முடியுது, குறிப்பாக தமிழ்நாட்டில். இல்லை, நீங்கள் அதை அப்படி சொல்ல முடியுமான்னு தெரில. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மாதிரி அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் அப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் 3 முறை, ஏன் 4வது முறையும் கூட அது அவசர சட்டமாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் அதை கைவிட வேண்டிய அவசியம் வந்தது. ஆனால் அதுக்கு நாடு தழுவிய அளவில் இப்படி ஒரே நாளில் எல்லாரும் போராடுவது என்பதெல்லாம் நடத்தலை. ஆனால் அதனுடைய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு, அதனுடைய தன்மை, அதனுடைய மாஸ் இன்வால்மெண்ட்டை விட இது நடந்தால் என்ன நடக்கும் என்று அரசாங்கம் யோசித்ததன் காரணமாகத்தான் அதை கைவிட வேண்டிய நிலைமை வந்தது. நிலார்ஜித சத்தத்தை மக்கள் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால இன்ஃபோல் ஃப்ரண்ட் அரசியல் கட்சிகள் தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இது ஒவ்வொரு சாமானியனும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இடதுசாரிகளோ காங்கிரஸோ விலக்கி இது உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு பாதிப்பு இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அப்படி எதிர்கட்சிகள் எதிரொலிக்கக்கூடிய அந்த ஒரு பாதிப்பு இருக்குமாயின், அந்த அளவுக்கு இருக்குமாயின் அது இயல்பாகவே வந்திருக்குமே. கேரளால கடைகள் அடைந்தது, ஆனால் வெஸ்ட் பெங்கால் அடையல, தமிழ்நாட்டில் அடையல. அந்த பாதிப்பு உண்மையிலே இருக்குமானா இந்த ஒரு அரசியல் ஒன்றிணைப்பை தாண்டி இயல்பாகவே ஒரு கொந்தளிப்பு இன்னைக்கு போராட்டத்தோட சேர்ந்து மக்கள் எழுச்சியும் வந்திருக்கணும் இல்லையா? கரெக்ட். அதாவது எதிர்கட்சிகள் ஒவ்வொன்றும் இதை பார்க்கிற முறையில் வேறுபாடு இருக்கிறது. இப்போ மேற்கு வங்காளத்தில் நீங்கள் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா, நான் டெல்லிக்கு வருவேன்னு சொன்னாங்களே தவிர, ஆனால் அங்கே வரும்போது ஒரு பேரணி நடத்துவதன் மூலமாக ஒரு முதலமைச்சரே கலந்து கொண்டு இதற்கு எதிராக நான் சொல்லுகிறேன் என்று அவர் முடிவெடுத்தார். அது அந்த மாதிரியான விஷயங்கள் இது ஒரு சிம்பாலிக்காக இருந்தால் போதும் என்று அவங்க கட்சிகள் ஒவ்வொரு மாதிரி நினைக்கலாம், மக்கள் ஏன் ஒரு மாதிரி நினைக்கலன்னு கேட்குறேன். இல்லை, மக்கள் நீங்கள் பொதுவான போராட்டங்கள் இந்தியாவில் பல போராட்டங்களை நாம் பார்த்துருக்கிறோம். அந்த போராட்டங்களில்
நீங்கள் அரசியல் கட்சிகள் கீழே இறங்கி நின்று தன்னுடைய ஊழியர்களை திரட்டி மக்களிடம் போய் பிரச்சாரம் செய்தால் மட்டும்தான் அது நடந்திருக்கிறதே தவிர, அது இல்லாமல் ஒரு அறைகோல் விட்டு சாதாரணமாக இது நடக்கட்டும் என்று அறைகோல் விட்டால், அது ஆளுங்கட்சியாக இருந்தால் அறைகோல் விட்டால் கூட அது நடக்கிற காரியமாக கடந்த காலத்தில் இருந்தது. இல்லை, இந்த ஒரு 10 அம்ச கோரிக்கை 5 அம்ச கோரிக்கை மாதிரியான போராட்டங்கள் அது மாதிரியான சூழல் சரி. இது ஒவ்வொரு இந்தியனையும் நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அது மக்கள் எழுச்சி இயல்பா இருக்கணும் இல்லையா? ஒரு அரசு மீது ஒரு கோபம் இருக்குமா உண்மையிலே? இல்லை, அதாவது சிரமத்தை அவர்கள் படுகிற கஷ்டம் கோபமாக மாறுவதற்கான ஒரு கால அவகாசம் தேவைப்படும். அது ஒரு கேம்பெயின் மூலமாக தான் நடக்கும். அதாவது துயரப்படுகிற மக்கள் உடனடியாக வீதிக்கு இறங்கி போராடுகிற அந்த மனோநிலை இருக்கு இல்லையா? நீங்க வெஸ்டர்ன் தண்ணி இல்லைன்னா இடதுசாரிகள் ஒருங்கிணைக்காம காங்கிரஸ் ஒருங்கிணைக்காம இயல்பா போராட்டம் நடத்துறாங்க. இன்னைக்கு பேங்க்ல பணம் இல்லைன்னு அது உடைக்கக்கூடிய நிலைமையை நம்ம குல்பர்க்ல பார்த்தோம். இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது உண்மையிலேயே ஒரு பெரிய பாதிப்பை மக்கள் உணர்ந்து இது ஆபத்தானது மோசமானது நினைச்சா அது வெளிப்பட்டுரும் இல்லையா? இல்ல, அதை நீங்க இன்னொரு வகையில் நீங்க சொல்ல முடியும். இதற்கான எதிர்க்கட்சிகளுடைய ரியாக்ஷன் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், ஆளுங்கட்சியினுடைய ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? பிரதமர் ஏன் போகிற எல்லா கூட்டத்திலும் இதை பேசுகிறார்? அவங்க ஏன் இதுக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க? பொதுவாக ஒரு அரசாங்கம் இந்த மாதிரியான அமைப்புகள் வருகிற போது நீங்கள் கையெழுத்து வாங்குறது அல்லது இதை ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறதுன்னு நாங்கள் கீழே போகிறது என்று ஆளுங்கட்சி கடந்த காலத்தில், அதுவும் இவ்வளவு நாள் கழிச்ச பிறகுலாம், இப்போ உடனடியாக ஒரு அறிவிப்பு வந்த உடனே அப்படி ஒரு கொண்டாடுற நிலைமை இருக்கும். ஆனால் ஒரு 15-20 நாள் கழித்த பிறகு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளுங்கட்சி போவதனுடைய விஷயம் என்னன்னா, கீழே இருக்கிற கோபத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கோபத்தை ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவது, நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக திரட்டி அரசுக்கு எதிராக நிறுத்துவதற்கான ஒற்றுமை என்பது எதிர்க்கட்சிகள் இந்த போராட்ட வடிவத்தில் வித்தியாசப்பட்டதால் ஏற்பட்டது என்றுதான். ரைட், நான் உங்களோட முதற்கட்ட கருத்தை புரிஞ்சுக்கிறேன். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். வித்தியாசப்பட்டிருக்கா எதிர்க்கட்சிகள், பிளவுபட்டிருக்கா? திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நீங்க தோழர் கனகராஜ்கிட்ட கேட்டதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது எதிர்க்கட்சிகள் எங்களுடைய நோக்கங்களிலே நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம். அதாவது இன்னைக்கு இந்திய அளவில் பல்வேறு பிளவுகளை இந்த டிமானிட்டைசேஷன் என்கிற ப்ராசஸ் அரசியல் தளத்திலே செய்திருக்கிறது. இதில் தமிழகத்திலே கூட பல விஷயங்களில் ஒன்றுபட்டிருந்த கட்சிகள் கூட இதிலே சில கட்சிகள் மாறுபட்டு நிற்கின்றன. ஆனால் பிரதான கட்சிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒரு தளத்திலே நின்று இதை ஒரு மக்கள் விரோத போக்கு என்று சுட்டிக்காட்டுவதிலே எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோமே ஒழிய, அதை மக்கள் மன்றத்திற்கு எடுத்து செல்லுகின்ற வழிமுறைகளை பற்றி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகளை பின்பற்றி. நீங்க கேட்டீங்க இதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. நான் ஒரு தகவலுக்காக வேண்டி சொல்லுகிறேன். சுதந்திர போராட்டம் உச்சக்கட்டத்தில் நடந்திருக்கும் போது கூட அதற்கு மொத்தமாக அதிலே பங்கேற்ற மக்கள், அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்களையும் சேர்த்தே 10 விழுக்காடு தான். 10 விழுக்காடு மக்கள் தான், அதாவது ஆதரவாளர்கள். அதாவது வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடத்துகின்ற போது, உப்பு சத்தியாகிரகம் நடத்துகின்ற போது போகின்ற சத்தியாகிரகிகளுக்காக வழியிலே சோற்று பொட்டலம் கொடுத்தவர்களையும் சேர்த்து மொத்தமே 10 விழுக்காட்டு மக்கள் தான் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். ஆகவே உலகத்திலே எந்த ஜனநாயக போராட்டத்திலையும் மக்கள் எல்லோரும் திரண்டு நின்று விடுவார்கள் என்று நாம எதிர்பார்க்கல. இதுல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, பந்துங்கிறது கடந்த 8ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் பந்து தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த வியாபாரமும் நடக்கல, எந்த மில்லும் ஓடல, காய்கறி கடைகள், சிறு வியாபாரிகள் எல்லோரும் வியாபாரமே இல்லாத நிலைமையில, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அளக்கூட சக்தி இல்லாத நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு அந்த நிலைமையில தான் மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா ஓவர் நைட், ஒரே நாள் இரவுல அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்களை முழுவதும் வெற்று காகிதங்களாக மாற்றி விட்டார். இன்னைக்கு ஒரு கேள்விதான் நம்ம வைக்கிறோம். நீங்க how long you will punish the honest people to take action against dishonest people? நேர்மையற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக நேர்மையான குடிமக்களை எவ்வளவு தூரத்திற்கு கஷ்டப்படுத்துவீர்கள் என்கிற கேள்விதான் இன்னைக்கு எல்லா இடத்திலும் தண்டிக்கப்பட்டதா கஷ்டப்பட்டதா உணர்ந்தால் இன்னைக்கு போராட்டத்தில் அது வெளிப்பட்டிருக்காதான் நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். காவிரி விவகாரத்துக்காக ஒரு 1-2 மாசத்துக்கு முன்னாடி போராட்டம், அதுக்கு இருந்த ஆதரவு அதனால் தமிழகம் சந்தித்த பாதிப்பை விட பல மடங்கு குறைவா இருக்கு. காவிரி விவகாரம் ஒரு சில மாவட்டங்களை பாதிக்கக்கூடிய விஷயம். ஆனா இன்னைக்கு சென்னை உட்பட பல இடங்களில் நம்ம தாக்கத்தை பார்த்தோம். பட் இதற்கு அந்த அளவுக்கு இல்லையே. இது இன்னைக்கு தமிழகம் உட்பட இந்தியாவுடைய அனைத்து பிரதேசங்களையும் பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு
அரசியல் கட்சிகள் நீங்கள் யாரும் பந்துக்கு அழைப்பு கொடுக்கல. நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களை மேலும் கஷ்டப்படுத்த அரசியல் கட்சிகள் விரும்பவில்லை. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வியாபாரிகளை கடை அடைக்க சொல்வது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் அவர்கள் மோடியினுடைய இந்த நடவடிக்கையின் காரணமாக நிலைகுலைந்து போய் இருக்கிறார்கள். ஆனா மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்லாதீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் டெல்லியிலே போய் வரிசையில் நிற்கிற மக்கள் மத்தியிலே போய் ஒரு வார்த்தைகளை சொல்லுகின்ற போது அந்த மக்கள் எப்படி அதற்கு பதிலடி கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேஜ்ரிவாலுக்கு பதிலடி கொடுத்த சம்பவம் சமூக ஊடகங்களில் இப்படியும் நடக்குது. கேஜ்ரிவால் இது போல வரிசையில போய் மக்கள்கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு நம்ம சேர்த்தே பார்த்தோமே. இல்ல, அவற்றை கேள்விகள் தான் கேட்டார்களே ஒழிய இதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு மக்கள் வரல. இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பல்வேறு பதிவுகளை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சேலத்துல ஒரு பாஜக நண்பரிடம் 20 லட்சம் ரூபாய் நோட்டுகளை எடுக்கிறார்கள். வரிசை மாறாத நோட்டுகள். ஒரு பெரிய கம்பெனியே கரண்ட் அக்கவுண்ட்ல 50,000 ரூபாய்க்கு மேல எடுக்க முடியாது. ஒரு கல்யாணத்திற்கு கூட 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அப்படி கொடுக்கிற நோட்டுகள் கூட கிழிந்த 100 ரூபாய் நோட்டுகளை கொடுக்கிறார்கள். ஆனால் பாஜக நண்பர்களுடைய காரிலே வரிசை எண் தவறாமல் 20 லட்சம் ரூபாய் வருகிறது. பாஜக பிரமுகர்களையும் விடாம இந்த சோதனை நடவடிக்கை பாய்கிறது அப்படின்னு பாரபட்சம் இல்லாம பாய்கிறதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது ஆஃப் கோர்ஸ் நிரூபிக்கப்படணும். என்ன படம்ங்கிறது உறுதியாகணும். ஹரி, அதுதான் பாஜகவுடைய தந்திரம். ஜனார்தன் ரெட்டி வீட்டுல அந்த கல்யாணம் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு பத்துழைப்பு கொடுத்து விட்டு, பாதுகாப்பு கொடுத்து விட்டு, அந்த கல்யாணம் முடிந்த பிறகு 5 நாள் கழித்து தான் போய் இன்கம் டாக்ஸ் ரைடு போகுது. இன்னைக்கு பாஜக உறுப்பினர்ங்கிற செய்தி பகிரங்கமாக வந்த பிறகுதான் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மக்கள் மன்றத்திலே பதில் சொல்ல முடியாது என்பதற்காக அவர் வீட்டில் நடக்குது. எப்படி நடந்தது அதை சொல்லுங்க. நீங்க பின்னால் இருந்தவர்கள் யார்? எப்படி பிடித்தது ஸ்டேட் காவல்துறை. நீங்க பிடித்தது ஸ்டேட் காவல்துறை. அவர்கள் கொண்டு போய் கருவூலத்திலே கொடுத்த பிறகுதான், அதற்கு பிறகுதான் வருமான வரித்துறை வந்திருக்கிறது. அதுவரை வருமான வரித்துறை வரல. ஆகவே நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு சிலர் மக்கள் வரிசையிலே காத்து கிடக்கிறார்கள். ஆனால் வங்கிகளின் பின்கதவுகளின் வழியாக மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், மிகப்பெரிய பதுக்கல்காரர்கள் கட்டுக்கட்டாக புது ரூபாய்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இதையெல்லாம் மக்கள் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்பொழுது பதில் சொல்வார். ரைட். உங்களுடைய முதற்கட்ட கருத்தை புரிஞ்சுக்கிறேன். திரு நரேந்திரன் அவர்கள் இணைகிறார், பாரதிய ஜனதாவுடைய பொதுச் செயலர். திரு அந்தரிதாசுடைய அவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்டு ஒரு இடைவெளி எடுக்க போறேன். திரு நரேந்திரன், திரு பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் திரு கனகராஜ் சொன்ன குற்றச்சாட்டுகளை பார்த்திருப்பீங்க. நான் வைத்த கேள்வி, ஏன் இதற்கு போராட்டத்தில் மக்களுடைய பங்கேற்பு குறைவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே வழியில் இருக்கிறாங்க. அழுவதற்கு கூட வலிமை இல்லாத ஒரு சூழ்நிலையில சாமானியர்கள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பந்திலேயோ இந்த மாதிரியான போராட்டத்திலேயோ கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதற்காக இந்த பிரச்சனையோ அவர்கள் சந்திக்கக்கூடிய துயரையோ இல்லை என்று நினைத்து விட முடியாது அப்படிங்கிறாங்க. மேலும் வைக்கப்பட்ட விமர்சனங்களை நீங்க அறிவிங்க, உங்களுடைய பதில். அதாவது திரு கனகராஜ் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் திரு பீட்டர் அல்போன்ஸ் பேசுகின்ற பொழுதும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு ஒரு நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் என்ற போர்வையில். இன்றைக்கு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட பார்க்கிற 2 பேருமே, நீங்கள் கேட்பது இந்த மக்கள் பிரச்சனை என்று சொல்லி பொய்யாக மக்களை திசை திருப்பி இன்றைக்கு பந்த் என்று சொன்னார்கள், ஆர்ப்பாட்டம் என்று சொன்னார்கள், போராட்டம் என்று சொன்னார்கள். ஆனால் பிசுபிசுத்து போனது இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அது ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் உடனடியாக திரு கனகராஜ் பேசுகின்ற பொழுது வழக்கம் போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேரடியாக பதில் சொல்லாமல் உடனடியாக நில பாதுகாப்பு சட்டம், நில எடுப்பு கையெழுக்கப்படுத்தும் சட்டத்திற்கு செல்லுகிறார். ஒரு யதார்த்தம் இருக்கிறதா நீங்க உணரலையா? நீங்க இந்த மாதிரி பல பந்துகள் போராட்டம் அழைப்பு விடுத்தாலும் கூட இப்படித்தான் தேசம் முழுவதும் ரெஸ்பான்ஸ் இருக்கு. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், பெட்ரோல் விலையை கண்டபடி உயர்த்திட்டாங்க காங்கிரஸ் சர்க்கார் அப்படின்னு அழைப்பு விடுத்தது பாஜக 2012 தேசம் தழுவிய இது போன்ற பந்து போராட்டத்துக்கு. அதுக்கு பெரிய ஆதரவு இருந்ததா? நாடு முழுவதும் பெரிய அழைப்பு இருந்ததா? அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதே சில ஆண்டுகள்ல, சில மாதங்கள்ல.
சோ அதனால இந்த பந்துல பெரிய கடையடைப்புல மக்கள் கலந்துக்கல அப்படிங்கறதுனாலேயே கோபம் இல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? நிச்சயமாக இன்றைக்கு தமிழகத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பிலே ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. யாரெல்லாம் இதற்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்களா, நரேந்திர மோடி அவருடைய திட்டத்திற்கு ஆதரவா என்று கேட்கின்ற பொழுது லட்சக்கணக்கானோர் தானாக முன்வந்து கையெழுத்திட்டு இருக்கின்ற சாதாரண டீ கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், சாதாரண காய்கறி விற்கக்கூடியவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், இப்படி சமுதாயத்தின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் இதில் கையெழுத்திட்டு வரவேற்றிருக்கின்றனர். உங்களுடைய தமிழ்நாடு மிஸ்டு கால் பிரச்சாரத்துல மிஸ்டு கால் உறுப்பினர் சேர்க்கையில பெரிய எழுச்சி இருந்தது போல இன்னைக்கு எழுச்சி இருந்திருக்கு இல்லையா? மிஸ்டு கால் பிரச்சாரம் கிடையாது. மிஸ்டு கால் கட்சியில யார் வேண்டா உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா மட்டுமல்ல உலகத்திலே மிக பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 12 கோடி உறுப்பினர் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதுல என்ன பொய் பிரச்சாரம் இல்ல தவறான பிரச்சாரம் என்று ஹரி நினைக்கிறார்? அப்படி எதுவுமே நினைக்கல, சொல்லல. அதுக்கு இருந்த அளவுக்கு எழுச்சி இந்த கையெழுத்து இயக்கத்துக்கும் இருந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறேன், அவ்வளவுதான். நிச்சயமாக எழுச்சி இருந்தது. பல்வேறு நீங்கள் இவர்கள் எல்லாம் சொல்வதை போல மக்கள் உண்மையிலே நான் மக்களுக்கு பாதிப்பில்லை என்று எந்த இடத்திலும் அவங்க சொல்லவில்லை. ஒரு மாற்றங்கள் வருகின்ற பொழுது சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு மக்கள் பாதிக்கப்படாததில் நாங்கள் மாற்று கருத்தில்லை. ஆனால் அது ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டது. மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இந்த பந்திற்கு தேவையும் இல்லை, போராட்டத்துக்கு தேவையில்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கு இவ்வளவு வீரமாக பேசுகின்ற தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் இன்றைக்கு அவர் நேற்றைக்கு ஒரு பத்திரிகை செய்தியில் நான் படித்தேன், இரண்டாவது எமர்ஜென்சி என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது எமர்ஜென்சி சொன்னாலே முதலாவது எமர்ஜென்சி யார் கொண்டு வந்தார்கள்? கொண்டு வந்தது அவர் இருக்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த எமர்ஜென்சி அவர் பழித்து பேசுகிறார். அதை காங்கிரஸ் கட்சியை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இரண்டாவது எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அளவில் இங்கு என்ன நடந்திருக்கிறது எங்களுக்கு புரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் மாற்றம் வேண்டும் என்றுதான் மக்கள் வாக்களித்தார்கள். அதை சொல்லிதான் நாங்களும் ஆட்சிக்கு வந்தோம். முதலாவதாக நாங்கள் சொல்லதை கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னோம். 2 ஆண்டு காலமாக எந்த விவாதம் வந்தாலும் எந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாரே கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று என்னாச்சு இதுதான் தீர்வா, இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது எதிர்க்கட்சியோட வாதமா இருக்கு. இதுதான் தீர்வு இல்லை. காணுவதற்கு வழிமுறைகளை நாம் கண்டிருக்கின்றோம், இப்பொழுது வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் நடவடிக்கை எடுத்தால் இன்றைக்கு ஒரு அந்த வழிமுறை அந்த நடைமுறை பற்றி தான் கேள்வி மாற்றுகிறார்கள். நரேந்திர மோடி கையெழுத்திட்ட பொழுது ஏற்றுக்கொண்ட பொழுது ஊழல் செய்தவர்கள் அத்தனை பேரும் கருப்பு படம் வைத்திருப்பார்கள் அத்தனை பேரும் ரோடிற்கு வந்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் சொன்னார்கள். அதே போல இன்றைக்கு யாரெல்லாம் கருப்பு பணம் வைத்து அரசியல் செய்தார்களோ அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு நடு ரோடில் நின்று கொண்டு கூக்குரலுடைய பொதுமக்கள் யாரும் இதில் பெரிதாக இதில் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மோடி அவர்கள் திட்டம் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பயனளிக்கும் என்று புரிந்து கொண்ட காரணத்தினாலே இன்றைக்கு இவர்கள் அறிவித்த பந்திற்கு எந்த விதமான ஆதரவும் இல்லை. நான் இன்றைக்கு டெல்லியில இருந்து கொண்டிருக்கிற கட்சி கூட்டத்திற்காக மதிமுகவுடைய திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். பந்தளவுக்கு போகணும்னு மற்ற எதிர்க்கட்சிகள் நினைக்கும் போது, ஏன் உங்க மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர் நினைக்கும் பொழுது, மற்ற இயக்கங்கள் நினைக்கும் போது, நீங்க மட்டும் ஏன் ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு இருக்கீங்க மோடிக்கு? உங்களுடைய வாதங்களை நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா தாக்குதலான்ற பிரச்சனைக்குள்ள நான் போக விரும்பவில்லை. காரணம், அவரவர் பிரச்சனைகளை அழுத்தம் கொடுப்பதற்காக இருக்கின்ற கடைசி புகலிடம் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான். அதில் நான் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. ஆனால் பீட்டர் அண்ணன் சொன்னதில் ஒன்றிலே நான் உடன்படுகிறேன். என்னன்னா, இதுக்காக மக்கள் போராட்டத்துக்கு எழுச்சி இல்லை போராட்டம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனை வரும்பொழுது உயர்நீதிமன்றத்திலே மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி பத்மநாபன் அதை தான் கேட்டார். உங்களோட ஸ்டெர்லைட்டில் பேரணியாக நடந்தீங்களே எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு கேட்டார். 10,000 பேர் வந்ததாக எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் சொன்னார்கள். ஏன் அந்த தூத்துக்குடி இவ்வளோ பாப்புலேஷனுக்கு தான் ஏன் வரல ஆடும்போது அவர் அப்போ அதை தான் சுட்டி காட்டினார். 30 கோடி இருக்கின்ற இந்த மக்கள் இருக்கின்ற இந்த இந்திய நாட்டில் சுதந்திர விடுதலை போராட்ட களத்திலே வெறும் 30,000 பேர் கூட களத்திற்கு வரவில்லை. இதுகால இருந்தாலும் கூட அது வெற்றி பெற்றது, அந்த நோக்கம் உயர்வானது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தவில்லை. எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குது. இந்த நாட்டில் என்னன்னா, ஏதாவது ஒரு கருத்தை சொன்னாவே அதையொட்டி அரசியல், அதையொட்டி கூட்டணி என்கின்ற ஒரு நிலைமை போயிடுச்சு. கல்யாணத்துக்கு போனா திமுக கூட கூட்டணியா, முல்லை பெரியாறுல நல்ல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா அண்ணா திமுக கூட கூட்டணியா, ஆடிட்டர் ரமேஷ் கொல்லப்பட்டார் அவருக்கு ஆறுதல் சொல்ல போனா பிஜேபி கூட கூட்டணியா, ராஜபக்சேக்கு கருப்பு கொடி காட்டினா நீங்க தீவிரவாதியா,
அதே மாதிரி அப்படி பார்க்கிறது. தேவர் ஜெயந்திக்கு போனாலும் ஒரு பேச்சு, இமானுவேல் சேகருக்கு போனாலும் ஒரு பேச்சு என்கின்ற அந்த தோரணையிலே தான் நீங்க கேள்விகள் கேட்கப்படுகிறத தவிர, நீங்க ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னீங்களே, வைகோ அவர்கள் பேட்டி கொடுத்தார், அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். அதுல இன்னொன்று பிரச்சனையை பற்றி, வலுவான ஒரு பிரச்சனை பற்றி அதில் சொல்லியிருக்கிறார். டேம் சேஃப்டி பில் வந்து கடுமையான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்கின்ற கண்டனத்தை அதில் தெரிவிக்கிறார். நீங்க அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ஏன் இதை மாத்திரம் கருப்பு படத்தை மாத்திரம் ப்ரொஜெக்ட் பண்ணா அதை நாங்க வரவேற்கிறோம். நீங்க பிஜேபி சார்பா போறீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் வந்து இஷ்யூ பேஸ்டா இந்த விஷயத்தை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அதுதான் எந்த அடிப்படையிலன்னு கேட்கிறேன். ஏன்னா மற்ற பலர், அநேகமான எதிர்க்கட்சிகள் இதுல வந்து மக்கள் பாதிக்கப்பட்டதா கருதும் பொழுது உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பார்வை அப்படின்னு நான் இந்த விவாதத்துல புரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன் புரிஞ்சுக்க விரும்புறேங்கிற கேள்வி வச்சேன்னா, சமீபத்தில் நிறைய விவாதங்கள் எடுத்துட்டு இருக்கும் போது உங்களுடைய வாதம் அதிகமாக கேட்கப்படலை. ஸோ ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரேஷனல். அதாவது நிதிஷ்குமார் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் ஐக்கிய ஜனதா தள்ளில். ஆனால் சரத் யாதவ் ஒரு அதே கட்சியை சார்ந்த தலைவர் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு கட்சியில் இருப்பது கருத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வேறுபாடுக்குள்ளேயே நான் போகல. நீங்க அவங்க வந்து இது வந்து மக்களை வந்து துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுன்னு பாக்குறாங்க, நீங்க ஹேட்ஸ் ஆஃப் செய்ய வேண்டிய விஷயம்னு பாக்குறீங்க. யாரோ ஒருத்தருடைய புரிதல் தப்பு. ஆமா, ஏன்னு சொன்னா, ஒரு படத்துல வந்து வடிவேலுக்கிட்ட சிங்கமுத்து சொல்லுவாரு, கருப்பா கட்டையா கொட்டையா ஒருத்தனை தெரியுமான்னு கேட்பாரு. அவன் தெரியாதுன்னு சொல்லுவார் வடிவேல். கருப்பு பணம் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். 66 ஆண்டுகளாக இந்த நாடு சுதந்திரம் பெற்றது கருப்பு பணம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போதான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆக கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு வந்து அந்த பார்வை தான் இருக்குது. இது ஒரு நல்ல அவங்களுக்கு அந்த பார்வை சொல்றாங்க. மக்களுக்கு ஏற்படுகின்ற உபாதைகளை நாங்கள் வந்து மறுக்கவில்லை. அதனால்தான் நவம்பர் 17ஆம் தேதி எங்களுடைய தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். மொத்தம் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் வந்து 4477 கூட்டுறவு வங்கிகள் இருக்கிறது. அவருடைய தாயமைப்பான மத்திய கூட்டுறவு வங்கிகளும் இருக்கிறது. அதில் விதை போடுவதற்கோ அல்லது மற்ற உரம் எடுப்பதற்கோ எந்த விதமான லாவாதேவி செய்வதற்கும் பிரச்சனை இருக்கிற காரணம் ரிசர்வ் பேங்கினுடைய தடை இருக்கிறது. தடையை நிச்சயமாக நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிக்கையை நவம்பர் 16ஆம் தேதி கொடுத்திருக்கிறார். மதிமுக மறுக்கலங்கிறீங்க, பாஜகவே மறுக்கல உபாதை இருக்கு அப்படின்னு. ஆனா இப்ப என்னன்னா, இந்த உபாதை ஏற்கத்தக்கதா இல்ல மக்களை பெரிய அளவுக்கு துன்புறுத்தக்கூடியதா, இந்த நோக்கத்தையே சிதைக்கக்கூடியதா அப்படிங்கறத கேள்வி. நீங்க நோக்கம் நல்ல நோக்கம், மக்களும் கூட இதை ஏற்கிறாங்க அப்படிங்கிறீங்க. மற்ற யாரும் அதை ஏற்கல, மற்ற எதிர்க்கட்சிகள் இது ஏற்கணும் எங்களுடைய தெரியும். இதுல இருந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க பாத்தீங்கன்னா ஜன்தன் யோஜனா திட்டத்திலே 15 நாள்லயே 64,250 கோடி வந்திருக்குது. டெபாசிட்ல இன்னைக்கு 6 லட்சம் கோடி அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரணம் இருக்கதான் செய்யும். ஆபரேஷன் செய்யும் போது ஒரு ரணம் இருக்கதான் செய்யும். அது மக்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு எப்படி முடிவுக்கு வரீங்க? இல்ல வந்திருக்க அது யாருடைய பணம்? ஜீரோ பேலன்ஸ்ல இருந்த ஜன்தன் யோஜனா திட்டத்துல 64,000 கோடி வந்திருக்குது. யாருடைய பணம்? யாரோ மேனிபுலேட் பண்ணிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆக அதற்குண்டான நடவடிக்கைகள் அடுத்த, அதாவது இட்ஸ் a war declared on black money which cannot be limited to demonetization alone. It has to go for the second step. அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர வேண்டும். பிறகு உங்க தோழமை உட்பட மற்ற எதிர்க்கட்சிகளால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அணுகுலையில சம்பந்தப்பட்ட இடதுசாரிகளுக்கு அவங்களுக்குள்ளேயே வந்து கருத்து வேறுபாடு சகஜம் தானே. அது மாதிரி எங்களுக்கு இந்த பார்வை இருக்குது, அவங்களுக்கு அந்த பார்வை இருக்குது. அது தவறு நாங்க சொல்லவில்லை. அவங்களுடைய பார்வை தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை. எங்களுடைய பார்வை இப்படி இருக்குது, இப்படி இருந்தா நல்லது. இதுல வந்து அவங்க சொல்ற மாதிரி நம்முடைய பிரதமர் சொல்ற மாதிரி நான் ஏற்றுக்கொள்ளல. அதாவது இதுல பாதிக்கப்பட்ட கட்சிகள்லாம் சேர்ந்து இது மாதிரி நடத்துது, ஆர்ப்பாட்டம் நடத்துதுன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதிலே சில கட்சிகள் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கருப்பு பணத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏன் பார்க்க கூடாது? போராடக்கூடிய சில கட்சிகள் இருக்கு, தங்களுடைய கருப்பு பண ஆதரவை தான் இப்படி போராட்டமா வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு அங்க அந்த பதில் சொல்றதுக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு மரியாதைக்குரிய டிஆர் பாலு மு க ஸ்டாலின் பக்கத்துல இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அண்ணா நகர்ல ஒரு டாக்குமெண்ட் வச்சு 20 கோடிக்கு அவருக்கு வந்து அந்த அண்ணா நகர் பிரான்ச்ல இந்தியன் பேங்க்ல வாங்கி இருக்கிறாரு. அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்ல வந்து வந்திருக்கு. இல்ல 2006லயே நான் பெர்ஃபார்மிங் என்பி அசெட்ஸா சேர்ந்திருக்கு. அவர்கள் எல்லாம் இன்னைக்கு தன்னுடைய கட்சியை இதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அது சரியில்லை நினைக்கிறேன். நான் திமுக தரப்புல யாரும் இல்ல. I take it out of the program. நான் திரு கனகராஜ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, உங்களுடைய தோழமை அல்ல நீங்க யாரோ ஒருத்தர் மக்களை தவறா கணிக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள் இதை வந்து பரிபூரணமா இதை வெறுக்கிறாங்க, இந்த அரசு மேல ஒரு கடுங்கோபத்துல இருக்கிறாங்க, ஆனா அதை வெளிப்படலன்னு கருதுறீங்க. ஆனா மக்களை ஆதரிக்கிறதா வேற யாரும் இல்ல. பாஜகவுடைய தோழமை கட்சி இல்ல, சங் பரிவார அமைப்பு இல்ல. உங்களோடு தோளோடு தோள் என்று மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய மதிமுக கருது. நரேந்திர மோடியோடு மிக கடுமையான நல்லுறவே இல்லாத நிதிஷ்குமார் வரவேற்கிறார். சோ இதெல்லாமும் புறந்தள்ளிட முடியுமா?
அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அது என்னது வாய்வீச்சுக்களில் மயங்கி போகிற தன்மை பல காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணோன்னா எக்ஸப்ட் சிபிஎம் மீதி எல்லாரும் வரவேற்றாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி 2வது மனித சங்கிலியும் ஆர்ப்பாட்டத்திலையும் இன்றைக்கி திமுக கலந்துருக்கு. ஆனால் 8ஆம் தேதி இன்றைக்கி அவங்க சொன்னது வந்து இதை வரவேற்கிறோம் என்று சொன்னாங்க. பெரும்பாலும் அதை வரவேற்றார்கள். பிறகு அதனால் விளைகிற கஷ்டங்களை பற்றி மட்டும் பேசினார்கள். இப்போதுதான் அது வந்து அது அடிப்படை நோக்கத்திலேயே பிரச்சனையானது என்று பேசுகிறார்கள். வாய்வீச்சில் மயங்கினாங்க அப்படின்னா மதிமுகவோ நிதிஷ்குமார் அப்படின்னா நீங்க வந்து நான் பொதுவாக இப்போ நான் ஒன்று சொல்கிறேனே, இப்போ திரு நரேந்திரனுக்கு சொல்கிற பதில் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். இப்போ உதாரணமாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை டீகண்ட்ரோல் பண்ண உடனே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை குறையும் என்று சொன்னபோது எல்லோரும் நம்பினார்கள். ஏன் அதை சிபிஎம் வந்து நல்லதுன்னு பார்க்காதா அப்படின்னு கேட்டாங்க. இது உங்களுடைய நோக்கம் அதுவல்ல என்று நாங்கள் சொன்னோம். இன்னைக்கு அப்படி நடந்திருக்கா? 11 முறை எக்ஸைஸ் டியூட்டி உயர்த்தப்பட்டது. மினிமம் கவர்மெண்ட்டு மேக்சிமம் கவர்னன்ஸ்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஆகா மோடி 45 பேரை வச்சு இந்தியா முழுவதையும் கட்டி ஆளப் போகிறார், இவ்வளவு நல்லவர் என்று ஊடகங்கள் சிலாகித்தன. இப்போ எத்தனை பேர் தெரியுமா? 82 பேர் தான் அனுமதிக்கப்பட்டது. பிரதமரோடு சேர்ந்து 78 பேர் இருக்காங்க. இதே அரங்கத்தில் உட்கார்ந்து பேசியிருக்கிறோம். அநேகமாக திரு நரேந்திரனும் அதில் பங்கெடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா 2013 நாங்களாம் அப்போஸ் பண்ணோம், அவங்களாம் அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கு பின்னால் தான் அவங்க என்ன எழுதி வச்சாங்கன்னா யூனிவர்சல் பிடிஎஸ்ன்னு எழுதி வச்சாங்க. இதெல்லாம் அமுல்படுத்தப்பட்ட பிறகு 2013 அமுல்படுத்தப்பட்ட பிறகு 2014. ஆனால் கடைசியாக அமுல்படுத்தி கொண்டிருந்த எங்கள் திட்டம் நல்லா இருக்குன்னு சொன்ன கேரளாவையும் தமிழ்நாட்டையும் நிர்பந்தப்படுத்தி அவங்க பண்ண வச்சாங்க. நோக்கம் என்னவாக இருக்க முடியுமோ அவர் சொன்னார். அதாவது அவங்க எப்போதுமே பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன், லேசாக சின்ன குற்றச்சாட்டு சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. சஹாரா நிறுவனத்திலிருந்து 40 கோடி ரூபாய் முதலமைச்சராக இருந்தபோது கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வேற பதில் சொல்லையே. நீங்க நிரூபிக்கப்படலையே, நிரூபிக்கப்படணுமே. இல்ல, நிரூபிக்கப்பட்ட பிறகு பதில் சொல்வது என்பது வேற. அப்ப நீங்க பதில் சொல்ற பிரச்சனையே கிடையாது. நீங்க இதென்ன சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ், அதையும் ஆதித்ய பிர்லா குழுமத்திலிருந்து 25 கோடி கொடுக்கப்பட்டது என்பதையும் விசாரித்துக் கொண்டிருந்த BK சௌதாரி என்கிற அந்த என்கொயரி ஆஃபீஸர் 2015 சிஐடி சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனராக நியமிக்கப்படுகிறார். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எதுவுமே இல்லாமல் பூடகமாக அவர் ஏன் அது 2014 இது வருது, பிரசாந்த் பூஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அதன் அடிப்படையில் விசாரணை நடக்குது. பிறகு அவர் வந்து சிவிஜி கமிஷனர் ஆகிறாரு. அதுக்கு பின்னால அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இல்லையா? நீங்க தாங்க முடிவு செய்யணும். இது ஒரு அலிகேஷன் இருக்கு. ஏங்க என் பேர்ல இல்லைன்னு கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? அது கூட சொல்ல மாட்டீங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்னொன்னு கூட அவர் சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டில் இல்ல அது விசாரணையில் இருக்கிறது. விசாரிக்கிற ஒருவரை நீங்க அங்க கொண்டு போய் போட முடியுமா? உங்களுடைய நோக்கம் என்னது? நான் திரு நரேந்திரன் கேட்க விரும்புறேன், உங்களை எல்லாரும் ஆதரிச்ச ஏதாவது ஒரு பொருளாதார நிபுணர் இந்தியாவில் நீங்க சொன்னது ஆமா ஆமா இது பிளாக் மணியை ஒழிச்சிரும்னு, நான் இடதுசாரி பொருளாதார நிபுணர்களை பற்றியே சொல்லல, வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்கள் யாராவது இதை வரவேற்றிருக்கிறார்களா? நீங்க சொல்லணும். அப்படி உங்களால சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. அடுத்து நான் என்ன கேட்கிறேன், ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னா நீங்க போற போக்கில் பேசிட்டே போறீங்க. காங்கிரஸ் அதெல்லாம் கரெக்டுங்க. இன்னைக்கு உங்களோட இருக்கிற சுப்பிரமணிய சாமி, உலக நாடுகள் இல்ல ஒரே ஒரு நிமிஷம், உங்களோட இருக்கிற சுப்பிரமணிய சாமி 13/6/2000 லெசன்ஸ் அன்லர்ன்ட் அப்படின்னு ஹிந்து பத்திரிகையில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார். RSS எமர்ஜென்சியை ஆதரித்தது, என்னே வெளியே விடுன்னு அப்ப தலைவர் சொன்னாரே தவிர எமர்ஜென்சியை விட்டுன்னு சொல்லேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இப்படி போற போக்கில எல்லாம் அப்படி வந்து வரலாற்றை அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. நான் வந்து கேட்க விரும்புற விஷயம், இதுல நேர்மை இருக்கா? நீங்க பிக் பஸார் இதுல இந்த ஆபரேஷன்ல இருக்கலாம், என்னுடைய கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்க முடியாதா? மகாராஷ்டிராவில் நீங்க சினிமாவுக்கு விதிவிலக்கு கொடுப்பீங்க, மற்ற இடத்துல கொடுக்க மாட்டீங்களா? அஸ்ஸாம்ல எலெக்ஷன் நடந்தா டீ கார்டன்ல 500 ரூபாயும் 1000 ரூபாயும் மாத்திக்கலாம்னு சொல்லுவீங்க, வேற ஒரு இடத்துல கஷ்டப்படுற இடத்துல நீங்க கொடுக்க மாட்டீங்களா? எக்கனாமிக் டைம்ஸ் 24ஆம் தேதி சொல்லட்டும் இல்ல 24ஆம் தேதி இதை மட்டும் சொல்லிடுறேன். 24ஆம் தேதி எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகை
அது ஒன்றும் எங்களை ஆதரிக்கிற பத்திரிகை இல்லை, எங்க தீக்கதிர் பத்திரிகையில் எழுதப்பட்டதில்லை. என்ன சொல்றாங்க, தோல் பதனிடும் தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களில் 90% பேர் இதனால் வேலை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு போய் படிங்க. திரு நரேந்திரன் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறதுனால பதில் சொல்ல விரும்புங்க. சில உலக நாடுகள், பல நாட்டு தலைவர்கள், பிரதமர்கள் இதை ஆதரிச்சிருக்கிறாங்க, இது நல்ல முடிவுன்னு கருதி இருக்கிறாங்கிறதும் நம்ம சேர்த்து பதிவு செய்ய வேண்டியிருக்கு. திரு நரேந்திரன் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல விரும்புங்க. திரு கனகராஜ் அவர்களுக்கு விரக்தியின் விளிம்பிலே நின்று கொண்டு இன்றைக்கு பேசுகிறாரா இல்லது எதையாவது சொல்ல வேண்டும் என்று தற்காப்பிற்காக பேசிக்கொண்டு தெரியவில்லை. எதற்கும் சம்பந்தம் இல்லாமல் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு என்று சொல்லுகிறார்களாம், நிரூபிக்கப்படாமல். அதாவது போகிற போக்கில் இவர்கள் எல்லாம் சொல்லுவதற்கெல்லாம் நரேந்திர மோடி அவர்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. குற்றச்சாட்டு பதில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டுமா? இல்லை என்று அவர் எதற்கு மறுக்க வேண்டும்? கொடுத்தார்கள் என்று உங்களிடம் ஆதாரம் வந்து நிரூபித்து பார்க்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு நீங்கள் செய்கின்ற தவறுகளை மக்கள் கோபத்திலே மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்ற கோபத்திலே நீங்கள் எதையாவது பிதற்றுவதெல்லாம் நாங்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இவர் சகாரா நிறுவனம் சொல்லுவார், ஏதோ இவர்கள் எல்லாம் சகாரா நிறுவனம், இன்றைக்கு சகாரா நிறுவனத்தில் அப்படி உதவி பெற்றதால் சிறையில் எப்படி அடைக்கப்பட்டிருப்பார்? கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேச தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அம்பானி அவர்களோ ஆதானி அவர்களோ ஏதோ நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆன பிறகு ஆட்சிக்கு வந்து அதன் பிறகு அவர்கள் தொழில்களை ஆரம்பித்து அதனால் அவர்கள் பலனடைந்தார்கள் சொல்வது எந்த விதத்திலே மக்கள் எந்த காலத்திலே தொழில்கள் ஆரம்பிக்கப்பட்டது, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது, அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது யார், காங்கிரஸ் கட்சியா இல்லை எந்த கட்சியா இன்றைக்கு உங்களுக்கே தெரியும். எந்த தலைவர், நான் கேட்க விரும்புகிற கனகராஜ் அவரிடத்திலே நீங்கள் பொய்யாக பேசிக்கொண்ட வரலாற்றை திரித்து உங்களை சௌரித்து சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர், எந்த RSS தலைவர்களை விடுவீங்கள் என்று எழுதி கொடுத்தார், கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நான் ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டேன். 13/6/2000 கொண்டிருக்கிறீர்கள். நீங்க என்ன சொன்னாலும் அதன் காரணமாக எப்பொழுது சொன்னாலும் பொய்யும் புரட்டை தவிர வேற எதையும் பேச மாட்டார் என்று மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினாலே இன்றைக்கு நாடு முழுவதும் நீங்கள் சொன்னதை மக்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு இதற்கெல்லாம் நாங்கள் பொறுத்துக் கொள்வோம். இந்த நாடு வளர்ந்தால் போதும், கருப்பு பணமும் மக்கள் கருதிய காரணத்தினாலே தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஏனைய கட்சிகளும் மக்கள் நிராகரித்து வீட்டிற்கு அனுப்பிய கனகராஜ் அவர்களை புரிந்து கொள்ள அவரு குற்றச்சாட்டு சொன்னாரு. நான் ஸ்பெசிபிக்கா சொன்னது திரு சுப்பிரமணிய சாமி 13/6/2000 இந்து பத்திரிகையில் எழுதிய லெசன்ஸ் அன்லர்ன்ட் என்பது. எங்களுக்கு அவரோட அத்தாரிட்டி கிடையாது. திரு நரேந்திரன் அவர் கேட்ட இன்னொரு கேள்வி அதான் முன்னெடுத்துட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு வந்து இந்த நடவடிக்கைக்கு எவ்வளவு தலை சிறந்த பொருளாதார நிபுணர்கள் இது வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க அமர்த்தியா சென் மாதிரி வேண்டாம், இன்னைக்கு பெரிதும் மதிக்கப்படக்கூடிய உலக பொருளாதார நிபுணர்கள் இது நல்ல பயன் தரும் அப்படின்னு யார் சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு கேட்கறாங்க. எங்களுக்கு யாரோட சர்டிபிகேட் வேணுங்க? மக்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த நாட்டில் மாற்றம் வந்தால் போதும் என்று தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். கனகராஜ் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நல்ல பொருளாதார நடவடிக்கை, இது குறித்து இல்ல இது ஒரு நல்ல பொருளாதார நடவடிக்கை, இது பலரும் பயனும் தரும் அப்படின்னு என்டார்ஸ் பண்ணலையா சில பேர் இருக்கிறது. நான் சிபி சந்திரசேகர் சொல்லணும், பிரபாத் பட்நாயக் சொல்லணும், உத்சா பட்நாயக் சொல்லணும், ரகுநாத் தாக்கூர் சொல்லணும்னு நான் சொல்ல. நீங்க உங்களை ஆதரித்த இடதுசாரி பொருளாதார நிபுணர்கள் யார் ஆதரிக்கிறார்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். வலதுசாரி எங்களுக்கு இடதுசாரி வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் ஆதரிக்கிறார்களா இல்லையா என்று அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை சாதாரண பொதுமக்கள் யார் அன்றாடம் இந்த பணத்தை வைத்துக்கிட்டு புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, இது ஒரு எகனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கும்போது பொருளாதார நன்கு தெரிந்தவங்களுக்கு இது கன்வின்ஸ் ஆகணும்ல. மன்மோகன் சிங் இந்த நாட்டுடைய பெரிய பொருளாதார நிபுணர் என்று சொன்னார்கள். பொருளாதார நிபுணர் இந்த மன்மோகன் சிங் இந்த நாட்டை எந்த அளவுக்கு ஊழலிலே குற்றச்சாட்டுகள் நிகழ்ந்த ஒரு ஆட்சி நடத்தினார் என்று நமக்கு தெரியாத பொருளாதார நிபுணர்கள் அவர்கள் சொல்ல சர்டிபிகேட்டுகள் வேண்டாம். சாதாரண பொதுமக்கள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதை விட ஒரு என்ன வேண்டும் என்று கனகராஜ் நினைக்கிறார். இன்னொரு கேள்வியை திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நிதி மந்திரி அருண்ஜேட்லி அறிமுகம் செய்திருக்கக்கூடிய மசோதா, இந்த இடைப்பட்ட காலத்தில் கணக்கில் வராத பணத்தை
நீங்க வந்து டெபாசிட் செஞ்சீங்கன்னா நீங்களே வருமானத்தை மீறினது அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணா 50% டாக்ஸ், அதிகாரிகள் கண்டுபிடிச்சா 85% வரைக்கும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை ஒரு நூதனமான அரசுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையா ஏன் பார்க்க கூடாது? அதாவது ஹரி, நான் வந்து ஒரு 2-3 எனக்கு வந்து நீங்க ஒரு யூ ஷுட் கிவ் மீ 3 minutes ப்ளீஸ். அதாவது ஒன்று வந்து நண்பர் அந்திரேயா வந்து சொன்னாரு, இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பலன் கொடுத்துருக்குது, இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டுகளில் பாருங்க 64,000 கோடி வந்து விழுந்திருக்குன்னு சொன்னார். நாங்க அதைத்தான் சொன்னோம். இட் இஸ் நாட் டிமானிட்டைசேஷன், இட் இஸ் ஒன்லி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கரன்சி வித் எ டெட்லைன் ஆன் 30th December. அதாவது நீங்கள் சொல்வது போல இது ஒரு பொருளாதார நடவடிக்கை மாதிரி இல்ல, இதை வந்து கரன்சியை வந்து சில பேர் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து மாத்தி இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த 64,000 கோடி ரூபாயை நீங்க அந்த ஜன்தன் அக்கௌண்ட்டுக்காரங்கள்ட்ட இருந்து நீங்க வாங்கிட முடியுமா? நீங்க அவர்கள் எல்லோரும் உண்மையில் நீங்கள் சொல்வது போல அது கருப்பு பணமாக இருந்தால் அது வந்து யார் மூலமாக போடப்பட்டதோ அவர்களுக்கு வந்து அது திருப்பி எடுத்து கொடுக்கப்பட்டு விடும். அப்பொழுது இல்ல கணக்கில் வந்து விடுகிறது, ஆராய முடியும், அணுக முடியும், அது என்னன்னு விசாரிக்க முடியும், சோர்சஸ் ஆஃப் மணி சொல்ல முடியும்ல. இல்ல இல்ல ஹரி, நான் என்ன கேட்கிறேன், இப்ப நான் வந்து ஒரு ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கு, எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து என்ற 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து போட சொல்லியிருக்காரு, நான் போட்டிருக்கிறேன். நான் போட்டு முடிஞ்ச உடனே என்னைக்கு வந்து இந்த கிரெடிட் ஸ்குவீஸ் முடியுதோ, இந்த கேஷ் ஃப்ளோ முடியுதோ, அன்னைக்கு வந்து நான் எடுத்த அந்த பணத்தை அவருக்கு திரும்ப கொடுக்க போறேன். இட் இஸ் ஒன்லி an exchange of notes. இல்ல இடைப்பட்ட நேரத்துல அத்தாரிட்டிஸ் நுழையலாம், என்னன்னு கேட்கலாம், விசாரிக்கலாம், கண்டறியலாம். இல்ல நான் கேட்கிறேன், நீங்க வந்து இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 30 கோடி அக்கவுண்ட நீங்க விசாரிச்சு நீங்க அதற்கு பிறகுதான் இன்கம் டாக்ஸ் மூலமா நீங்க கொடுப்பீங்கன்னா இந்த நாட்டில் வந்து என்ன நடக்கும்? எத்தனை இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்கு, எத்தனை பேரை விசாரிப்பீங்க? அப்ப நீங்க வந்து திரும்பவும் இன்ஸ்பெக்டர் ராஜ் கொண்டு வர போறீங்களா? அப்ப 2 லட்சம் அந்த அக்கவுண்டுக்கே இவ்வளவு விசாரணை என்று சொன்னால் 5 லட்சம் 7 லட்சம் போட்டிருக்கவங்க எல்லாம் நாளைக்கு எல்லாரும் வந்து ஒவ்வொரு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல போய் நிக்கணுமா? ஆகவே இதைத்தான் நாங்க வந்து முதல்ல இருந்து சொல்றோம். இது வந்து கண்காணிப்புல வரும்போது ஒரு இல்லிஜிட்டிமேட் நாட்களுக்கு அச்சம் வரும், ஏதோ ஒரு கட்டத்துல டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கப்படுவாங்க, நெருக்கடி அதிகமாகும் கருப்பு பணம் இருக்கிறவங்களுக்கு. இல்ல அதாவது நீங்க இது வரணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்ப லோக்பால் வந்து கொண்டாந்துருக்கணும். உண்மையிலேயே உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் நீங்க வந்து லோக்பால் வந்து 2.5 ஆண்டுகள் ஆச்சு அந்த அமெண்ட்மெண்ட்டை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க லஞ்சத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிரான அந்த வாய்ப்பினை நீங்கள் பெற்று 2.5 ஆண்டுகளாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து 120 கோடி ரூபாய்க்கு பாஜக சொத்து வாங்குகிறது. ஒரு மாநிலத்துல, கட்சியே இல்லாத மாநிலத்துல, எம்எல்ஏக்களே இல்லாத மாநிலத்துல, ஊராட்சி ஒன்றிய தலைவர், நகர்மன்ற தலைவரே இல்லாத ஒரு மாநிலத்துல பாஜக கட்சி சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க பெரிய கட்சி நரேந்திரன், நீங்க தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 பார்ட்டி, நான் ஒத்துக்கிறேன். இல்ல இல்ல அப்படி வச்சுக்கலாம். எலெக்ஷன்ல போட்டி போட பயந்துகிட்டு இடைத்தேர்தல்ல நிக்காத கட்சி இல்ல பாரதிய ஜனதா கட்சி. கூட்டணியில எங்களுக்கு இருக்கு. நரேந்திரன், உலகத்திலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி பாஜக தான். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து 120 கோடி ரூபாய் வந்து ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க. நீங்க வந்து 8ஆம் தேதி நீங்க இந்த ஸ்கீமை கொண்டு வரும்போது பீகார்ல வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 கோடி ரூபாய்க்கு நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. தமிழ்நாட்டில் கட்சி வந்து இவ்வளவு செழிப்பா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு 120 கோடினா யூபியில எத்தனை கோடி, பீகார்ல எத்தனை கோடி, மத்திய பிரதேசத்துல எத்தனை கோடி, ராஜஸ்தான்ல எத்தனை கோடி? இந்த பணம் கொடுத்தது யார்? அப்போ நீங்க வந்து கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்க காய்கறிக்காரன், கருவாடு விக்கிறவன், இல்ல வாட் ஆர் யூ சஜஸ்டிங்? என்ன சஜஸ்ட் பண்றீங்க? நான் என்ன கேக்குறேன், நான் என்ன சொல்றேன், என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, இது வந்து இட் இஸ் நாட் வந்து கருப்பு பணத்தை எடுப்பதற்கான முயற்சி அல்ல, இது வந்து ஏழைகளின் வயிற்றில் அடிக்கிற மிகப்பெரிய நடவடிக்கை. அதுதான் நாங்க சொல்றோம். நீங்க இன்னைக்கு வந்து 6 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி வந்திருக்க யாருடைய பணம் இது? இந்த பணத்தை எடுத்து என்ன சொல்லுகிறார் மோடி? என்ன சொல்லுகிறார்? இனிமே நாங்க வங்கிகளில் கடன் கொடுக்க போகிறோம், வங்கிக்கு நிறைய பணம் வந்துருங்கிறாரு. வங்கி கொடுத்த 8 லட்சம் கோடியை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்க. அது யாருக்கு கொடுத்தீங்க? நீங்க வந்து 9 நீங்க லோக்பால் கொண்டு வரத பத்தி பேசுனீங்க, இந்த வராக்கடன் பத்தி பேசுறீங்க. அதுல ஒரு உயர் தார்மீக நிலையை நீங்க எடுக்க முடியுமா திரு பீட்டர் அல்போன்ஸ்?
லோக்பாலுக்காக நாடு எவ்வளவு பெரிய போராட்டத்தை பார்த்தது? யார் ஆட்சி காலத்துல பிடிவாதம் பிடித்தது? யார் எந்த ஆட்சி காலத்துல? அண்ணா சாரே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் லோக்பால் சம்பந்தமா போராடினது. ஒரே ஒண்ணு சார், அவங்க அதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டானே, அதுதானே இவங்களுடைய மெயின் பிளானாக இருந்தது. அவர் முடிச்சிட்டோம் then I'll come to you. Yes, முடிச்சிருங்க சார். என்ன முடிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. அதாவது கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கை வந்து இந்த சேம் டிமானிட்டைசேஷனை பற்றி இன்னைக்கு பேசுறோம். இந்த டிமானிட்டைசேஷன் வந்து இது கருப்பு பணத்தை வந்து தடுக்காது, ஊழலை தடுக்காது, கள்ளப்பணத்தை தடுக்காது என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த சேம் ப்ரொபோசல் வந்து 2012 ஆட்சியின் போது 50 நாள் கழிச்சு சொல்லுங்க. not too much time. இன்னைக்கு 50 நாள் ஆல்ரெடி ஓவர். இல்ல 50 நாள் நீங்க வந்து நான் முதல்ல 2 நாள் நீங்க 2 நாள் சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு வந்து நான் கணக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் பேசுறாரு, 50,000 பேரை விட்டு 80% ஏடிஎம் மிஷின் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. இத வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க மிஸ்டர் ஹரிகரன், do you accept this? Definitely not. அப்பொழுது வந்து இவர்கள் கொடுக்கிற 50 நாளை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அதத்தான் 80 விழுக்காடு வந்து ஏடிஎம் மிஷின், 80 விழுக்காடு ஏடிஎம் மிஷின் வேலை செய்யுதா? அதை யதார்த்தம் இல்ல நீங்க நிச்சயம் ஏத்துப்பீங்க திரு நரேந்திரன். இன்னைக்கும் கூட வங்கிகள்ல போய் பணம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. லீகலா அரசாங்கம் அனுமதித்த இந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எடுக்க முடியல. பல வங்கிகள்ல பணம் இல்லைங்கிறாங்க. கண்கூடா பார்த்து கேள்விப்படுறோம், பார்க்கிறோம். உங்க உறவினர்களுக்கு நடந்திருக்கும், என் உறவினர்களுக்கு நடக்குது. இதுதான் நிலவரம். அப்படிங்கும் போது எப்படி அப்படியே அட் ஃபேஸ் வேல்யூ நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறது? 1ஆம் தேதிக்கு என்ன வழின்னு தெரியல. அதாவது இல்லைங்க, இதுல இன்னும் ஓரிரு நாட்கள் ஏற்கனவே பணம் எல்லாம் வந்து அந்தந்த வங்கிகளுக்கு சென்று அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏடிஎம் மிஷின் எல்லாம் மாத்திர வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஓரிரு நாட்களில் முடிந்துவிடும். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக பண பரிமாற்றம் 500 ரூபாய்க்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து விட்டது. நிறைய இடங்களில் புழக்கத்திற்கு வந்து விட்டது. ஆகவே இதெல்லாம் ஒரு வார காலத்திற்குள்ளாக சரி செய்யப்பட்டுவிடும். ஆனால் நான் பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புவது, 120 கோடி ஏதோ தமிழ்நாட்டு பிஜேபி இருக்குன்னு சொல்றாரு. தயவு பண்ணி அந்த அக்கௌண்ட் கொண்டு வந்து எங்களை காட்டினாருன்னா, நான் ஒரு மாநிலத்தோட பொதுச் செயலாளர், எனக்கு தெரியும். பில்டிங் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி நிலம் வாங்குறதுக்காக நன்கொடை வசூல் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். இல்லைன்னு சொல்ல, 120 கோடி ரூபாய் தயவு செஞ்சு எங்க அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் கொஞ்சம் கொண்டு வந்து காட்டினீங்கன்னா நான் உண்மையில சந்தோஷப்படுவேன். இது ஏதோ நீங்க பாட்டுல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு, இந்த 120 கோடி இல்ல, 1,80,000 கோடி, 1,70,000 கோடி, 80,000 கோடி காமன்வெல்த் கேம்ஸ்ல ஹெலிகாப்டர் வாங்குறதுல ஊழல் எல்லாத்திலும் பண்ண உங்களுக்கு கோடிகள்லாம் சாதாரணமா இருக்கலாம். எங்களுக்கு 100 கோடி என்றதெல்லாம் 1 கோடியே பெரிய விஷயம். நாங்களாம் தெருக்கோடியில் இருக்கிற மக்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பொய்யான குற்றச்சாட்டுகளை தயவு சொல்ல வேண்டாம். சேலத்தில் கூட ஆரம்பத்தில் இன்கம் டேக்ஸ் ரைடு அவர் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சொன்னா, அவர் சமீபத்தில் வேறு கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்தவர், அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கோம். அவருடைய என்ன இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்கு. அதன் பிறகு என்னவென்று நம்மால் அது தெரிந்த பிறகு நடவடிக்கை நிச்சயமா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சிக்காரனாக இருந்தாலும் கூட நடவடிக்கை நாம் எடுப்பதில் நாம் தீவிரமாக இருக்கிறோம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனைக்கு மேலாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, சாதாரண மக்கள் உண்மையிலே முடிவுகளில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகளிலே பாரதிய ஜனதா கட்சி மிக பெரியதொரு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸிடம் ஒரே ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். கடந்த 12 ஆண்டு காலமா நீங்கள் பொருளாதார நிபுணர், உங்களுக்கு நிறைய மெத்த படித்தவர், என்னை விட அதிகமாக உங்களுக்கு அரசியல் தெரியும். பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இருந்திருக்கீங்க. லாஸ்ட் 12 வருஷமா பாராளுமன்றத்தில் பட்ஜெட் எத்தனை கோடி போட்டிருக்காங்க? 4,20,000 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 4,80,000 கோடி தான் கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட். ஒரு வளர்கின்ற நாடு ஒரு 12 வருஷமா ஒரே இடத்துல நிற்குது. அப்போ வளர்ச்சி எங்கிருந்து வரும்? அப்போ அந்த பணமெல்லாம் எங்க போகுது? அந்த கருப்பு பணம், கள்ளப்பணத்தை கண்டுபிடித்து உள்ளே கொண்டு வந்து ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஜன்தன் அக்கௌண்ட்ல என்னாச்சு கண்டுபிடிக்காம போவோமா? நிச்சயமாக தவறு யார் செய்தாலும் தண்டிக்க தான் பட முடியும். 30,000 கோடி அக்கௌண்ட்ல ஒரு 60,000 கோடி ரூபாய் வர்றது அது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் எனக்கு தெரியல. ஆனால் வந்திருந்தால் அதற்கு முறையான கணக்குகள் சொல்லப்படாவிட்டால் நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும். ஆனால் சாதாரண ஏழை மக்கள் தங்களுடைய கையிலே சாதாரண நான் கேட்கிறேங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு ஏழை குடும்பம் இருந்தாலும் 10,000, 20,000, 50,000 ஒரு கையில் பணம் வச்சிருந்த ஒரு பழக்கம் நம்முடைய
இந்திய நாட்டுடைய பண்பாடு, நமக்கு கையில பணம் இருந்தா தான் அந்த நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும்போது இந்த நடவடிக்கை சரியாங்கிறது தான் கேள்வி. நேரம் ரொம்ப எனக்கு துளியும் நேரம் இல்லை. ஆனால் இதன் மூலமாக நாட்டில சர்க்குலேஷன் நாங்க அரசியல்வாதிகளிடத்தில் லஞ்சம் வாங்குகிற அதிகாரிடத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பணம், கள்ள பணம் இதில் வெளியில கொண்டு வர வேண்டும். இல்லையென்றால் அந்த பணம் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த திட்டம் ஒழிய அந்த நோக்கம் சரிதான். நடைமுறைகள் குறித்த கேள்விகள் தான் வாட்டி எடுப்பதற்கு இந்த திட்டம் வரவில்லை. அந்த உண்மையில ஏழை மக்களுக்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இதுல வரக்கூடிய அத்தனை பணத்தையும் ஏழை மக்களுக்கு திட்டங்களுக்கு செலவிடப்படுவதில் தான் நான் செய்ய போகின்றோம். I take your point, sir. நேரம் இல்ல திருப்பி Alphonse. I have not given Andridas time. அவர்கிட்ட கேட்ட கேள்வியை தான் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு அடுத்த 1ஆம் தேதிக்கான வழி இது வரைக்கும் இல்லை நமக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கே கூட பல இடங்கள்ல வங்கிகள்ல எடுக்க அனுமதிக்கப்பட்ட பணத்தை எடுக்க முடியல. எங்கள்கிட்ட பணம் இல்லைங்க, நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். 1ஆம் தேதி எப்படி பல இடங்கள்ல சம்பளம் கொடுக்க போறாங்க, வாங்க போறாங்க, அதுக்கெல்லாம் வழி இருக்கா? நம்ம அதுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல முடியல. 1ஆம் தேதிக்கு முன்னாடி இன்னைக்கு பிரச்சனைக்கு வரும். பீட்டர் அண்ணன் சொன்னாங்க இது கருப்பு பணத்தை தடுக்காது, அதை தடுக்காது, இதை தடுக்காதுன்னு சொன்னாங்க. when a man says that he will do this and that tomorrow, ask him what he did yesterday. அதாவது கடைசி பாராளுமன்ற கூட்டத்தொடர் 2013ல மரியாதைக்குரிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க. அந்த கருப்பு பணம் சம்பந்தமா 200 பக்க அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கின்ற 3 உளவு அமைப்புகளாலே எவ்வளவு உத்தேசமாக கருப்பு பணம் இருக்கிறது என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்க சொன்னார், ஜன்தன் அக்கவுண்ட்ல 64,000 அக்கவுண்ட் அது கருப்பு பணமான்னு கேட்டாங்க. ஏதோ ஜீரோ அக்கவுண்ட்ல இருந்து இன்னைக்கு 64,000 கோடி வந்திருக்கு. டெபாசிட் 6 லட்சம் கோடி வந்திருக்கு. அட்லீஸ்ட் இட் கம்ஸ் வித்தின் தி பர்வியூ ஆஃப் இன்கம் டாக்ஸ். அதையாவது பாராட்டணும்ல. அங்க எதையுமே செய்ய மாட்டார்கள். ஆனா எடுக்கின்ற முதல் ஸ்டெப்லயே இது குறைய அது குறையும் சொன்னா எப்படி? அதுக்குன்னா யூ ஹேவ் டு அலோவ் திஸ்ல. அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். ஏதோ வாய் வீச்சுன்னு சொன்னீங்க. வாய் வீச்சு என்பது வாயோடு நின்று விடுவது. உங்க கூட்டில அவர் என்ன எங்களை சொல்லல நினைக்கிறேன். வாய் வீச்சு என்பது அவருக்கே தெரியும். வாய் வீச்சு என்பது வாயோடு நின்று விடுவது. நாங்க வாயோடு நின்று விடுவதல்ல. கெடல் எங்கே தமிழர் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்ய, இதுதான் மதிமுக. அதனால அதை பத்தி அது வேற யாருக்கோ நாங்க அதை எடுத்துக்கலாம். அது யாராருக்கோ போய் சேரட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆக இது நான் சொல்ல வருதுன்னா, அண்ணன் வந்து சாதாரண மக்களுக்கு என்ன வழிங்கிறது. அண்ணன் வந்து ஃப்ரண்ட் லைன்ல ஒரு பத்திரிகை கொடுத்தாரு. இரவுல நான் கொஞ்ச நேரம் வாங்கி படிச்சப்ப 1984 இப்படிதான் டிமானிட்டைசேஷன் வரும்போது சில மாற்றங்கள், அது ஃபெயிலியர் ஆச்சுன்றது வேற. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் கலரிங் ஆஃப் நோட்ஸ், பார்டர்ஸ் சீல்டு, இன்க் இது, அதாவது சேலரி வந்து வேஜ் ஃப்ரீஸ் அப்படின்ற ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அது சில இடத்துல பாசிட்டிவா வருது, நெகட்டிவா இருக்குது. நடவடிக்கைகளே தவறுன்னு சொல்றது வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே குறை சொல்ற மாதிரி தான். ஓகே, இன்னைக்கு சாமானியர்களுடைய பிரச்சனைகள் அணுகிறதுக்கான ஒரு அப்பaratus இருக்காங்க தான் கேள்வி. மன்னிக்கணும் திருப்பி Alphonse, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. வெரி ஷார்ட் கமெண்ட். ஐ அம் சாரி. அதாவது நரேந்திரன் சொன்ன ஒரே ஒரு மட்டும் பதில் சொல்லிடுறேன். நான் சொன்னது 60 கோடி என்பது நான் வந்து சாதாரணமா சொல்லல. தமிழ் ஹிந்து பத்திரிகையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அபிஷியலா கொடுத்த ரிலீஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 60 crores, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 60 crores சொன்னதான் சொன்னேன். அது எல்லா மாவட்டத்திலையும் 5 கோடி ரூபாயினுடைய அனுமதியின் பேர்ல கட்டுறாங்க, அலுவலகம் கட்டுறாங்க. அந்த பணம் யார் கொடுத்ததுன்னு கேட்டேன். அது எனக்கு தெரியல. I do not know. அதனால எனக்கு I couldn't pursue. அதனால I don't endorse it or I don't know about it. திரு நரேந்திரன், எனக்கு நேரம் இல்ல. Make it very short. Would like to respond. ரொம்ப சுருக்கமா. அதாவது 5 கோடி எல்லாம் பட்ஜெட்டே கிடையாதுங்க எங்க கிட்ட. நாங்க நிலத்தை சொன்னா அதுக்கு தகுந்த என்ன மதிப்பு சொல்லியிருக்க தமிழக தலைவர் சொல்லுங்க. அவர் உங்க தலைவியை கோட் பண்றேங்கிறார். தமிழ் செய்தான் உங்க தலைவி தலைவரை கோட் பண்ணி அவர் சொல்றது தமிழ் ஹிந்து பத்திரிகையில வந்ததான் நான் சொல்றேன். இல்ல இல்ல, அதாவது ஒரு கட்சியோட வளர்ச்சி குறித்து பேசுவது, இந்திய அளவில் அத்தனை மாவட்டங்களும் சொந்தமாக அலுவலகம் வர வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அலுவலகங்கள் இருப்பது நல்லது. இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியோ அனைத்து இந்த அண்ணா திமுக அத்தனை பேரும் சொந்த அலுவலக கட்டணங்கள் இருக்கின்றது, எங்களுக்கு இல்லை. அதற்காக நாங்கள் நிறைய பிரச்சனைகள், மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. and we have to discuss this. இன்னும் நிறைய தருணங்கள் இதுல இன்னும் கோணங்களும் இருக்கவே செய்யுது. மன்னிக்கணும், டோட்டலி ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இந்த ஒரு பண விவகாரம் தொடர்ந்து தேசம் முழுவதும் ஒரு தொடர் விவாத பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விவாத பொருள் அப்படிங்கிற நிலையிலிருந்து மறைந்து மக்களுக்கு பிரச்சனை இல்லாம நல்ல பலனும் கிட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.